நண்பர்களே, இன்னைக்கு நாம பெண்களுக்கு முடிவுதலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பெண்களுக்கு முடி உதிர்வதற்கு ஹார்மோனஸ்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பெண்களுக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து இருக்கும். காலையில் தலை சீவும்போது நிறையா முடி வருது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் குளிக்கும்போது பாத்ரூம் ஃப்ளோரில் முடி கிடக்கிறத பார்ப்போம். பில்லோவில் முடி இருக்கும். அப்போது உடனே நமக்கு ஒரு பயம் வரும். என்னாச்சு, ஏன் இவ்வளோ முடி கொட்டுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு மாற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். அப்போவும் முடி உதிர்ந்துச்சுன்னா ஆயில் மாற்றுவோம், அப்புறம் சீரன் பயன்படுத்துவோம். இப்படி நம்ம ஒவ்வொன்றா நமக்கு நாமளே மாற்றுவோம். ஆனால் சில நேரத்தில் பிரச்சனை நம்ம தலைமுடியில் மட்டும் இருக்காது, நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு ஹேர் ஃபால்க்கும் காரணமாக கூட இருக்கலாம். அதை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஹார்மோனஸ்னால் என்ன? ஹார்மோனஸ் அப்படின்னா நம்ம உடம்புல பல வேலையை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கெமிக்கல் மெசேஜஸ் மாதிரி. பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆண்ட்ரோஜன், தைராய்டு ஹார்மோன் போன்ற ஹார்மோன்லாம் இதுக்கு முக்கியமாக இருக்குது. இவை வந்து பீரியட் சைக்கிளில் ஆல்வேஷன், ப்ரெக்னன்சி, மெட்டபாலிசம், மூட் ஸ்கின்ஸ், ஹேர் க்ரோத் அப்படிங்கிற பல விஷயத்தில் இது வந்து நமக்கு பண்ணும். அதனால் இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் மாறும்போது உடம்புல பல மாற்றம் நமக்கு வரும். அதில் ஒரு சேஞ்ச் தான் இந்த ஹேர் ஃபால். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு முன்னாடி நல்ல திக்காக முடி இருக்கும். அப்போது அவங்க ரெகுலராக ஹேர் கேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் திடீர்னு அவங்களுக்கு சில மாதத்தில் ஹேர் ஃபாலும் ஆகியிருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஷாம்பு மாற்றினதுனால தான் இது இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அப்போ ஷாம்பை மாற்றி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஆயிலை மாற்றுவாங்க. அதுவும் சரியில்லைன்னா வேறு ஏதாட்டு ப்ராடக்ட் வாங்குவாங்க. அதனால் அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸும் இர்ரெகுலராக இருக்கும். முகத்தில் ஆன்ஸ் அதிகமாக வரும், அன்வான்ட் ஹேர் க்ரோத்தும் இருக்கும். அப்போது இங்கே ஹேர் ஃபால் மட்டும் பார்க்கக்கூடாது, பீரியட்ஸ், ஆன்ஸ், அன்வான்ட் ஹேர் க்ரோத், அப்புறம் ஸ்லாப் ஹேர் திங்கிங் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்க்கணும். இது ஹார்மோனல் ப்ராப்ளத்துக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அப்புறம் பிசிஓஎஸ்க்கும் ஹேர் ஃபால்க்கு என்ன தொடர்பு? இதில் ஒரு காமனான எக்ஸாம்பிள் என்னென்னா பிசிஓஎஸில் இருக்கிற சில பெண்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் காரணமாக ஹேர் திங்கிங் வந்து ஏற்படும். அதே நேரத்தில் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். சிலருக்கு ஆன்ஸ் இருக்கலாம், சிலருக்கு முகம் அல்லது உடலில் வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஹேர் ஃபால் இருந்தாலே பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தாலும் பிசிஓஎஸ் நம்ம சொல்ல முடியாது. ப்ராப்பராக நாம் அதை திங்க் பண்ணி பார்க்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு மாதவிடாய் வந்து அதிகமாக வருது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போது ஒவ்வொரு மாதமும் ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சில மாதம் அவங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குது, அப்புறம் வீக்னாக இருக்காங்க, அப்புறம் ஹேர் ஃபால் அதிகமாகவும் இருக்குது. இங்கே ஹேர் ஃபால் மட்டுமே நம்ம பார்த்துட்டு ஷாம்பு மாற்றுவது சரியான அப்ரோச்சாக இருக்காது. ஹெவி பீரியடாக இருக்கும், அப்புறம் அனிமியா இருக்குதா அப்படின்னு நம்ம போய் டாக்டரை போய் பார்க்கணும். அதனால் ஒரு சிம்டம்க்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் தைராய்டு ஹார்மோனுக்கும் ஹேர் ஃபால்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்த முக்கியமான விஷயம் தைராய்டு ஹார்மோனஸ்க்கும் பாடியில் மெட்டபாலிஸ்க்கும் ரொம்ப முக்கியம். தைராய்டு ஃபங்க்ஷன் சரியாக இல்லாத சிலருக்கு ஹேர் ஸ்லீடிங் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ஹேர் ஃபால் மட்டும் இல்லாமல் எப்போவும் டயர்டாக இருக்குது, உடல் எடை மாறுது, பீரியடில் சேஞ்சஸ் இருக்குது, ஸ்கின் ட்ரையாக இருக்குது, இப்படின்னு பல சிம்டம்ஸ் இருந்தால் தைராய்டு ஃபங்க்ஷனை டாக்டரில் நம்ம செக் பண்ணலாம். அதனால் ஹேர் ஃபாலை தனியாக பார்க்காம மற்ற சிம்டம்ஸையும் சேர்த்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சிக்கு பிறகு ஏன் ஹேர் ஃபால் இருக்குது? இது நிறைய பெண்கள் கேட்குற கேள்வி தான். ப்ரெக்னன்சியில் எனக்கு முடி நல்லா இருந்துச்சு, டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ முடி குட்டுது? ப்ரெக்னன்சி காலத்துலேயும் ஹார்மோனஸ் நிறைய மாற்றம் அடையும். டெலிவரிக்கு பிறகு ஹார்மோனஸ் மீண்டும் மாறும்போது சில பெண்களுக்கு சில மாதத்தில் ஹேர் ஸ்லீடிங் அதிகமாக இருக்கலாம். இதுதான் பாட்ஸ்பேட்டம் ஹேர் ஸ்லீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் டெலிவரிக்கு பிறகு ஹேர் ஃபால் வந்த உடனே பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருந்தாலோ ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து அது இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி அதை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். இதையும் நாம் இக்னோர் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கோங்க, எக்ஸாம் டைமில் சரியாக தூங்கவே மாட்டாங்க, ஃபுட் டைமிங் சரியாக இருக்காது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாளில் ஹேர் ஃபால் அதிகமாக தெரியும். அப்போது எக்ஸாம் முடிஞ்சதுனால இப்போது ஹேர் ஃபால் வந்துச்சுன்னு இமிட்டேட் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸு, உடலில் ஏற்படுத்த சேஞ்சஸ் காரணமாக ஹேர் க்ரோத் சைக்கிள் பாதிக்கப்பட்டு சில காலத்துக்கு பிறகு ஸ்லீடிங் அதிகமாக தெரியலாம். அப்புறம் ஃபுட்டுக்கும் முக்கியத்துவமாக நம்ம கொடுக்கணும். ஹார்மோனஸ்க்கு மட்டும்தான் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம உடம்புல தேவையான நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்கணும்.
குறிப்பாக புரோட்டீன், அயான், சிங்க், வைட்டமின் டி, விட்டமின் B12 போன்ற நியூட்ரிஷன் நமக்கு போதுமான அளவில் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளாக ஒரு பெண் தினமும் சரியான மீல் சாப்பிடாம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி லஞ்ச் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நைட்டு சரியாக சாப்பிடாம இருந்தால் நீண்ட காலத்துக்கு அது ஓவரால் ஹெல்த்தை பாதிக்கும். அதனால் ஹேர் ஃபால்க்கு ஒரு டேப்லெட் சொல்லுங்கன்னு மட்டும் கேட்காம நம்ம உடம்பு லைஃப் ஸ்டைலையும் பார்க்கணும். அப்புறம் ஷாம்பு மாற்றினாலும் இது சரியாகுமா? இது நிறைய பேர் செய்கிற ஒரு மிஸ்டேக் தான். ஒரு பொண்ணுக்கு அண்டர்லைனிங்கில் ஹார்மோனல் ப்ராப்ளம் இருந்தால் ஷாம்பு மட்டும் மாற்றுறதுனால அது சரியாகாது. ஹேர் கேர் முக்கியம்தான், ஆனால் அது கூட உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால் தொடர்ந்து ஹேர் ஃபால் இருந்தால் அதான காரணத்தை கண்டுபிடிக்க ரொம்ப முக்கியம். எப்போ டாக்டரை பார்க்கணும்? இப்போ ஒரு முக்கியமான விஷயம், ஹேர் ஃபால் தொடர்ந்து அதிகமாக இருந்தால், ஸ்கேல்ப் ஹேரும் தின் ஆகியா இருந்தால், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஹேர் குறைஞ்சா, பீரியட்ஸ் தொடர்ந்து இர்ரெகுலராக இருந்தால், பீரியட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால், ஆன்ஸ் அல்லது அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருந்தால், அப்புறம் டயர்ட்னஸ், வெயிட்டு தைராய்டு ரிலேட்டடாக சிம்டம்ஸ் இருந்தால் அதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. தேவைப்பட்டால் டாக்டர்கிட்ட நம்ம பிளட் டெஸ்ட் கூட எடுத்து பண்ணிக்கலாம். முடிவாக என்ன சொல்லலாம்னா, ஹேர் ஃபால் வந்தோடனே நம்ம பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் தொடர்ந்து அதிகமாக ஹேர் ஃபால் இருந்தால் அதை நம்ம இக்னோரும் பண்ணக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் அது நம்ம பாடியில் நடக்கிற ஒரு மாற்றத்துக்கான சிக்னலாக இருக்கலாம். ஹார்மோனஸ் சேஞ்சஸ், PCOS, தைராய்டு ப்ராப்ளம், ப்ரெக்னன்சி ரிலேட்டட் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ், நியூட்ரிஷனல், அப்படி பல காரணம் இருக்குது. அதனால் எந்த ஷாம்பு நல்லது, எதுக்கு முன்னாடி, எதனால் எனக்கு ஹேர் ஃபால் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் வார்னிங் லைட் எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வார்னிங் லைட்டை மட்டும் நம்ம மறைக்கிறதுக்கு பதிலாக ஏன் அதை எரியுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் ஹேர் ஃபாலை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யாமல் அதுக்கு பின்னாடி இருக்கும் காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு கொடுக்குற சிக்னலை கவனிக்கணும். நம்ம ஹெல்த்தை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கொள்வோம். இது போல் வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இதே போல் உங்கள் உடம்புல வேறு ஏதாட்டும் அறிகுறி இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அதுக்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.